ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு கப்பு அவலை வச்சு சூப்பரான ஒரு ஹல்வா ரெசிபி தான் செய்ய போகிறோம். நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு கெஸ்ட்டாக போகும்போது கடையில் போய் காசு கொடுத்து ஸ்வீட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு எடுத்துக்கிட்டு போகலாம். எந்த கடையில் வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு அவல், 3/4 கப் அளவுக்கு தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். அவளையும் தேங்காவையும் நல்லா வறுத்தெடுக்கக்குள்ளார தான் இந்த ஸ்வீட்டுக்கு டேஸ்ட்டே. இப்போ இது கூடவே 250 ml அளவுக்கு காய்ச்சின பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பால் கொஞ்சம் நிறைய தேவைப்படும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்க போகிறோம். கொஞ்சமாக பாலும் வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காவையும் சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1 கப்பு அளவுக்கு அவலுக்கு 3/4 கப் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டுக்கு. நம்ம பாகுபதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. வெல்லத்தில் மண் இருக்கிறதாட்டும் வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ வெள்ளைப்பாகும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யும் இதுக்கு நிறைய தேவைப்படாது. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு நெய்யும் தேவைப்படும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற அவளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கூடவே காய்ச்சின வெள்ளைப்பாகையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளைப்பாகு சேர்த்த உடனே இந்த மாதிரி கொஞ்சம் தளன்னு இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், பயப்பட தேவையில்ல. இப்போ ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கைவிடாத கிண்டிக்கிட்டே இருக்கணும் சிம்லே வச்சு. இப்போ மேலே ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நமக்கு கடாயில் ஒட்டாத வந்தால் தான் இது கரெக்டான பதம்னுட்டுன்னு அர்த்தம். இதே மாதிரியே ஒரு சிம்லே 10லேருந்து 15 நிமிஷம் வச்சு கிளறிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு சூப்பரான அவல் அல்வா ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.